அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு வழியாக அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகிருச்சு. டொனால்ட் ட்ரம்ப் பிரான்சில் இருந்தபடியும் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசஸ்கியான் ஈரான்ல இருந்தபடியும் இதுல கையெழுத்து போட்டிருக்காங்க. சரி, இப்ப இந்த போர் முடிவுக்கு வந்துருச்சு. இந்த போர்ல ஜெயிச்சது யாரு அப்படிங்கிற அந்த கேள்வி வரும்ல. அதுக்கு நம்ம டிகோட் வீடியோல ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம், இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல இருக்கிற அந்த 14 பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது முழுமையாக நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் கிளியரா யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கறத நம்மளால தெளிவாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப அந்த 14 பாயிண்ட்ஸும் வெளியாகிருச்சு. அந்த 14 பாயிண்ட்ஸை பார்க்கும்போது கிளியராக இந்த போர்ல ஈரான் தான் ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறது நிரூபணம் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ஒப்பந்தத்தை பார்க்கும்போது படுத்தே விட்டான் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் முற்றிலுமாக சரண்டர் ஆகியிருக்காரு அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கு. இவ்வளவு நாளாக டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஈரான் தான் எதிரி நாடாக தெரிஞ்சிச்சு. ஆனா இப்போ டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலை ஒரு எதிரி நாடாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அது ஏன் அப்படிங்கிறதையும் இந்த 14 பாயிண்ட்ஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் தான் இந்த வீடியோல டீடைல்டாக பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS, SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. இப்போ நான் அந்த 14 பாயிண்ட்ஸை ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் யாருக்கு சாதகமானது அப்படிங்கிறதையும் சொல்லுவேன். அதன் மூலமாகவே உங்களுக்கு இந்த போர்ல யார் ஜெயிச்சது அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக தெரிஞ்சிடும். முதல் பாயிண்ட் என்ன சொல்லுது, இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான நொடியில இருந்து எல்லா தரப்புலையும் அமெரிக்கா, ஈரான் இந்த 2 நாடுகளுடைய அலைஸ்ன்னு சொல்லப்படுற நட்பு நாடுகள் இவங்க எல்லாருமே தாக்குதலை உடனடியாக நிறுத்தணும், லெபனான் உட்பட அப்படிங்கிறத ரொம்ப ஹைலைட்டடாக சேர்த்திருக்காங்க. லெபனான்லயும் தாக்குதல் நின்னா மட்டும்தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததாக அர்த்தம். அது மட்டும் இல்ல, 60 நாட்களுக்கு பிறகு இறுதியாக ஒரு ஒப்பந்தம் போடப்படும். அந்த இறுதி ஒப்பந்தம் அமலுக்கு வரும்போது முற்றிலுமாக இந்த போர் முடிவுக்கு வந்தது அப்படின்னு அறிவிக்கப்படும்னு முதல் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. சோ முதல் பாயிண்ட் அப்படிங்கிறது ஜெனரலைஸ்டு. ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வருவோம். ரெண்டாவது பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க, லெபனானுடைய இறையாண்மையை அமெரிக்காவும் அமெரிக்காவுடைய நட்பு நாடான இஸ்ரேலும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அமெரிக்காவும் ஈரானும் ஒரு நாடு இன்னொரு நாட்டினுடைய உள்நாட்டு விவகாரங்கள்ல தலையிடக்கூடாது, அதை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டாவது பாயிண்ட் சொல்லுது. குறிப்பா ஏன் சொல்றாங்க அப்படின்னா, ஈரான் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, ஈரான் மக்கள் அவங்களுடைய அரசாங்கம் மோசமா நடத்துது, இவ்வளவு பேர் கொல்லப்படுறாங்க, அவங்களுக்கு உதவியாக நாங்க ராணுவத்தை அனுப்ப போறோம், அதை பண்ண போறோம், இதை பண்ண போறோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் இனிமேல் பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டாவது பாயிண்ட் சொல்லுது. மூணாவது பாயிண்ட், இறுதி ஒப்பந்தம் செய்யறதுக்கு இன்னும் 60 நாட்கள் டைம் இருக்கு. அந்த டைமுக்குள்ள இறுதி ஒப்பந்தம் நிறைவேறல அப்படின்னா, எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படுது அப்படின்னா, அமெரிக்காவும் ஈரானும் ஓகே சொன்னதன் அடிப்படையில வேணா அந்த கால அவகாசத்தை நீட்டித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறத மூணாவது பாயிண்ட் சொல்லுது. நாலாவது பாயிண்ட் என்ன சொல்லுது, அமெரிக்கா ஈரானுடைய கப்பல்களை போக விடாதபடி முடக்கி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த முடக்கத்தை நீக்கணும் அப்படிங்கிறது தான் நாலாவது பாயிண்ட். அந்த முடக்கத்தை நீக்கிறதுக்கு 30 நாட்கள் அவகாசம் கொடுத்திருக்காங்க. இந்த 30 நாட்களும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக ஈரான் எவ்வளவுக்கு எவ்வளவு கப்பல்களை அனுமதிக்கிறாங்களோ அதே அளவிலான கப்பல்களை அமெரிக்காவும் அனுமதிப்பாங்க அப்படின்னு இந்த ஒப்பந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த 30 நாட்களுக்குள்ள முழுமையாக அந்த முடக்கம் நீக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்ல, கல்ஃப் நாடுகளிலும் சரி, கல்ஃபினுடைய கடல் பகுதிகளிலும் சரி, அமெரிக்காவுடைய படைகள் எங்கெல்லாம் இப்ப இருக்காங்களோ அவங்க இதுக்கு முன்னாடி எந்த நிலைமையில இருந்தாங்க, அதாவது போர் தொடங்குறதுக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துல இருந்தாங்களோ அந்த நிலைமைக்கு போயிருவாங்க அப்படிங்கிறதையும் இந்த நாலாவது பாயிண்ட் ஸ்ட்ரெஸ் பண்ணுது. இப்ப நம்ம பார்த்த இந்த 4 பாயிண்ட்ஸுமே ஜெனரலான விஷயங்கள் தான். 5வதுல தான் ரொம்ப முக்கியமான மேட்ரே வருது, தி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை உடனடியாக ஈரான் திறக்கணும், அதுவும் கட்டணம் இல்லாம அந்த வழியாக பாதுகாப்பாக கப்பல் பயணத்தை அனுமதிக்கணும் அப்படின்னு 5வது பாயிண்ட் சொல்லுது. முழுமையாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கிறதுக்கு 30 நாட்கள் டைம் கொடுக்குறாங்க. காரணம், அங்க கன்னி வெடிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதை நீக்கிறதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கூட முக்கியம் கிடையாது, அடுத்து வர்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஈரான் ஓமனோட சேர்ந்து மற்ற கல்ஃப் நாடுகளையும் சேர்த்துக்கிட்டு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை எதிர்காலத்துல எப்படி நிர்வகிக்கிறது அப்படிங்கிறத பேசி முடிவெடுக்கணும் அப்படின்னு 5வது பாயிண்ட் சொல்லுது. சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு அந்த நிர்வாக முறை இருக்கணும் அப்படிங்கிறதையும் அதுல வலியுறுத்தி இருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸினுடைய இறையாண்மை ஈரானுக்கும் ஓமனுக்கும் சொந்தமானது அப்படிங்கிறத சொல்லாம இந்த பாயிண்ட்ல சொல்லிட்டாங்க. இனி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக வர கப்பல்களுக்கு ஈரான் ஒருவேளை கட்டணமே வசூலிக்கலனாலும் பரவாயில்ல, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை தாண்டி ஒரு கப்பல் போகணும் அப்படின்னா அதுக்கு ஈரானுடைய அனுமதி முக்கியம். அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை எப்ப வேணா ஈரான் முடக்கலாம் அப்படிங்கிற உரிமையை, ஒரு பலத்தை இந்த போர், இந்த ஒப்பந்தம் ஈரானுக்கு கொடுத்திருக்கு. இது ஈரானுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. இதுல என்ன வேடிக்கையான விஷயம்னா, போர் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் திறந்துதான் இருந்துச்சு. அந்த வழியாக போற கப்பல்களை ஈரான் எந்த விதமான கண்ட்ரோலும் பண்ண முடியாது அப்படின்னு தான் இருந்துச்சு. போரை தொடங்கி இவ்வளவு பேரை கொன்னு இவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தினதுக்கு பிறகு அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸினுடைய உரிமையை ஈரான் கையில கொடுத்துட்டு வந்திருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். இதை அவரு சாதனை அப்படின்னு வேற மார்தட்டிட்டு இருக்காரு. 6வது ரொம்ப முக்கியமான விஷயம், இதை பத்தி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுல என்ன சொல்லியிருந்தோம்னா,
ஈரானுக்கு இந்த போரினுடைய முடிவு காரணமாக 300 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு நிதி கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது தகவல்லாம் கிடையாதுங்க, உறுதியான உண்மை அப்படின்னு இந்த 6வது பாயிண்ட் சொல்லுது. அதுல என்ன சொல்றாங்க, அமெரிக்கா நேரடியாக பணம் கொடுக்கலனாலும் அமெரிக்கா கல்ஃப் நாடுகளோட சேர்ந்து பேசி இந்த கல்ஃப் நாடுகள் எல்லாம் ஈரானுக்கு 300 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கொடுக்க போறாங்க. எதுக்காக அப்படின்னா ஈரானுக்கு ஏற்பட்ட சேதத்துக்காகவும் அவங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்காகவும் கொடுக்க போறாங்க. அடுத்த 60 நாட்களுக்குள்ள இது தொடர்பான என்ன திட்டம் இருக்கு அப்படிங்கிறத இறுதி செய்யவும் இந்த 6வது பாயிண்ட் வலியுறுத்துது. இது கிளியரா ஈரானுக்கு கிடைச்ச வெற்றி தான். ஈரான் இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன கேட்டாங்க, எங்க மேல இருக்கிற பொருளாதார தடைகளை நீக்குங்க, எங்களுடைய முடக்கப்பட்ட 25 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் சொத்துக்களை விடுவீங்க அப்படின்னு மட்டும்தான் கேட்டாங்க. ஆனா அதையும் செய்யறோம், அதை தாண்டி 300 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கூடுதலா கொடுக்குறோம் அப்படின்னு வாரி கொடுத்திருக்காங்க. அப்படி கொடுக்கறதுக்கு பின்னாடி கல்ஃப் நாடுகள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறதாகவும் சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த பணத்தை ஒட்டுமொத்தமாக கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஈரான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி சரியாக செயல்பட்டாங்க, அமைதி நிலவரத்துக்கு உதவினாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பணத்தை கல்ஃப் நாடுகள் சேர்ந்து விடுவிப்பாங்க. அந்த வகையில ஈரானை கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் கல்ஃபினுடைய திட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஈரானை மடக்கிறதுக்காக இந்த 300 பில்லியன் டாலர்கள் கொடுக்குறாங்க அப்படின்னே வச்சுக்குவோமே, அதை தான் ஈரானும் எதிர்பார்த்தாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் மேற்கு ஆசியாவில் இருக்கிற எல்லா நாடுகளோடையும் நல்ல வர்த்தக உறவை மேம்படுத்தணும், அவங்க வர்த்தக ரீதியில வளரணும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான குறிக்கோளா வச்சிருந்தாங்க. குறிப்பா மைய நீரோட்டத்தோட நாங்களும் கலக்கணும் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய இலக்கு. அதை நாங்களே செஞ்சு தரோம் அப்படின்னு 300 பில்லியன் டாலர்கள் கொடுத்து கல்ஃப் நாடுகளே முன் வராங்க அப்படின்னா அது ஈரானுக்கு கிடைச்ச வெற்றி தானே. 7வது, ஈரான் மேல போடப்பட்ட அனைத்து வகையிலான பொருளாதார தடைகளையும் அமெரிக்கா நீக்கும் அப்படின்னு இந்த 7வது பாயிண்ட் சொல்லியிருக்கு. ஃபைனல் அக்ரிமெண்ட்ல அது தொடர்பான டீட்டெயில்டான விஷயங்கள் எல்லாமே இடம்பெறும் அப்படின்னு இந்த 7வது பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஈரானுக்கு கிடைச்ச வெற்றி. இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்தே நாங்கள் அணுசக்தி திட்டத்தை கைவிட்டுறோம், எங்களுடைய பொருளாதார தடைகளை நீக்குங்க அப்படின்னு தான் ஈரான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பல ஆண்டுகளுக்கு பிறகு பொருளாதார தடைகள் நீக்கப்படுது, 300 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஈரானுக்கு போகுது, அவங்களுடைய முடக்கப்பட்ட சொத்து 25 பில்லியன் போகுது. இது எல்லாமே சேர்த்து ஈரானை மேற்காசியாவில் தவிர்க்க முடியாத ஒரு பொருளாதார சக்தியாக உயர்த்த போகுது அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்து பார்க்க போற விஷயமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இவ்வளவு வருஷம் பொருளாதார தடை இருந்த போதுமே இவ்வளவு தூரம் ஏவுகணைகளை ரெடி பண்ணி அமெரிக்கா இஸ்ரேல் அப்படின்னு 2 சூப்பர் பவர்ஸை எதிர்த்து இந்த போர்ல நின்று காட்டியிருக்காங்க ஈரான். அப்போ அவங்களுடைய ரெக்கைகளை எல்லாம் விரிச்சு விட்டு சுதந்திரமாக பறக்க விட்டாங்க அப்படின்னா ஈரானுடைய வளர்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அதனாலதான் சொன்னேன், இந்த பொருளாதார தடை நீக்கம் அப்படிங்கிறது ஈரானுக்கு மிகப்பெரிய வெற்றி. 8வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கவோ இல்ல வேற நாடுகள் கிட்ட இருந்து வாங்கவோ கூடாது அப்படின்னு 8வது பாயிண்ட் தெளிவாக சொல்லுது. இது அமெரிக்காவுக்கு கிடைச்ச வெற்றி தானே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா ட்விஸ்டே பின்னாடிதான் இருக்கு. ஈரானுடைய யுரேனியம் செறிவூட்டல் பத்தி நம்ம தனியாக டெக்னிக்கலாக சில விஷயங்கள் பேச வேண்டி இருக்கு. அதை பத்தி இந்த 60 நாள்ல பேசுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஈரான் முன்னாடி இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி நாங்க எங்களுடைய மக்கள் தேவைக்காக அணுசக்தியை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த விஷயத்துக்கு தான் இந்த 8வது பாயிண்ட் வருது. அது மட்டும் இல்ல, டொனால்ட் ட்ரம்ப் இப்ப G7 கூட்டத்துல பங்கேற்ற என்னத்தை நம்ம பேசியிருக்காரு, எங்க பக்கத்து நாடு எல்லாம் அணுசக்தி திட்டத்தை வச்சிருக்காங்க, ஈரான் மட்டும் வச்சிருக்க கூடாதா, அப்ப அவங்களுக்கும் தோணும்ல, பாவம் அவனுக்கும் பசிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருக்காரு. We've been pretty tough on that. You know, it is a little hard though when you say that somebody wants it, other people have it, other adjoining states have it, and you're not letting them have it for purposes of electricity and things like that. It's always a little tough. You have to use a little common sense, please. இதன் மூலமாக இந்த ஒப்பந்தமும் டொனால்ட் ட்ரம்பும் சொல்ல வருது என்ன அப்படின்னா, ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது, ஆனா அவங்களுடைய அணுசக்தி திட்டத்தை அவங்களுடைய மக்கள் தேவைக்காக மின்சார தேவைக்காக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு இந்த போர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இது ஈரானுக்கு வெற்றியா அமெரிக்காவுக்கு வெற்றியா? இது நிச்சயமாக ஈரானுக்கு கிடைச்ச வெற்றி, அமெரிக்காவுக்கு கிடைத்த தோல்வின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் கேட்டா அமெரிக்கா ஏமாந்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த போர் பிப்ரவரி 28ஆம் தேதி நடக்குது. அதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடக்குது. ஓமனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அல்புசைதி அவர் தான் இந்த பேச்சுவார்த்தையை மத்தியஸ்தம் பண்றாரு. அந்த பேச்சுவார்த்தை நடந்து 2 நாள்லயே போரை தொடங்கிடுறாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும். அப்போ அல்புசைதியை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல என்ன தெரியுமா சொல்றாரு, இந்த பேச்சுவார்த்தை நல்லபடியாக போச்சு, கிட்டத்தட்ட முடிவை நாங்க எட்டிட்டோம், ஈரான் அவங்களுடைய அந்த யுரேனியம் செறிவூட்டலை கைவிடுவதாக, அதாவது அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பு இனிமேல் இல்லாத அளவுக்கு அவங்களுடைய அணுசக்தி திட்டத்தை கொண்டு போறதுக்கு
ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு அல்பு செய்தி போடுறாரு. கட் பண்ணி 100 நாளுக்கு பிறகு வாங்க ஒரு போர் நடத்தி இவ்வளவு உயிர்களை கொண்டு இவ்வளவு பொருளாதார பாதிப்புகளை ஏற்படுத்தி உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இருக்கிற நம்மளையெல்லாம் கஷ்டப்படுத்தி இப்ப அந்த அக்ரிமெண்ட்ல என்ன சொல்றாங்க, ஈரான் போருக்கு முன்னாடி எதை ஒத்துக்கிட்டாங்களோ அதை தான் இப்ப இந்த அக்ரிமெண்ட்லயும் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப இந்த போர் நடத்தாமே இருந்திருக்கலாமே, இவ்வளவு பேரை கொன்னு இவ்வளவு குழந்தைகளை கொன்னு எதுக்கு இந்த போரை நடத்தணும் அப்படிங்கிறது தானே நமக்கு ஆதங்கமாக இருக்கு. 9வது பாயிண்ட், ஈரானுடைய அணுசக்தி திட்டம் இப்ப இருக்கிற மாதிரியே அப்படியே தொடரும். அதாவது இறுதி அக்ரிமெண்ட் ஏற்படுற வரைக்கும் இப்ப எப்படி இருக்கு அணுசக்தி திட்டம் அப்படிங்கிறது, மண்ணுக்குள்ள அவங்களுடைய யுரேனியம் புதஞ்சு கிடக்கு, அதை எடுக்கக்கூடாது, அது அப்படியே இருக்கும் அப்படிங்கிறது, அந்த ஸ்டேட்டஸ் குவோ மெயின்டைன் பண்ணப்படணும் அப்படிங்கிறது தான் இந்த 9வது பாயிண்ட் சொல்லுது. அக்ரிமெண்ட் ஃபைனல் ஆனதுக்கு பிறகு அந்த யுரேனியத்தை எடுக்கிறதா வேற எங்கேயாவது புதைக்கிறதா அதை அழிக்கிறதா அப்படிங்கிறத அந்த முடிவு எடுக்கப்படும். 10வது பாயிண்ட், ஈரான் மேல இருக்கிற பொருளாதார தடைகள் 60 நாட்களுக்கு பிறகு போடப்படுற அந்த இறுதி ஒப்பந்தத்தின் பிறகு நீக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இல்லையா. அந்த 60 நாட்கள் வரைக்கும் ஈரான் மேல போடப்பட்ட பொருளாதார தடைகள், குறிப்பா அவங்களுடைய கச்சா எண்ணெய் பெட்ரோகெமிக்கல் போன்ற ஏற்றுமதிக்கு இருந்த தடைகளை அமெரிக்கா நீக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க. அது ரிலேட்டடாக இருக்கிற பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் தடைகளையும் நீக்கிறதாக அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க. 11வது, சர்வதேச அளவில் பல்வேறு வங்கிகள்ல முடங்கி கிடக்கிற ஈரானுடைய பணம் சொத்துக்கள் இது எல்லாத்தையுமே விடுவிக்கிறதாக அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க. அது எப்படி விடுவிக்க போறோம் அப்படிங்கிறத அந்த ப்ரொசீஜரை இதுக்கப்புறம் பேசி முடிவு பண்ணுவாங்க. ஈரானுடைய மத்திய வங்கிக்கு அந்த பணம் வரவு வைக்கப்படும் அப்படிங்கிறதையும் அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஈரானுக்கு கிடைச்ச வெற்றி தான். இதை தான் அவங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 25 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு எங்களுடைய பணம் முடங்கி கிடக்கு, அந்த பணத்தை கொடுங்கன்னு. இப்ப அந்த பணத்தையும் அமெரிக்கா கொடுக்கறதாக சொல்லிட்டாங்க. 12வது பாயிண்ட், இந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு 12வது பாயிண்ட் சொல்லுது. 13வது பாயிண்ட், ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்த தொடங்கினதுக்கு பிறகு அடுத்த இறுதிக்கட்ட ஒப்பந்தத்தை நோக்கி பேச்சுவார்த்தையை அமெரிக்காவும் ஈரானும் தொடங்குவாங்க அப்படின்னு 13வது பாயிண்ட் சொல்லுது. 14வது பாயிண்ட், இறுதி ஒப்பந்தத்துக்கு ஐநா சபையினுடைய அங்கீகாரமும் கிடைக்கிற வகையில ஐநாவில் தீர்மானமாக இந்த ஒப்பந்தத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த 14 பாயிண்ட்ஸ். இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதுக்கு பிறகு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக எந்தவித கட்டணமும் இல்லாம முதல் கப்பல் கடந்து போயிருச்சு. அடுத்தடுத்த கப்பல்களும் கடக்க தொடங்கி இருக்குன்னு தகவல் வர ஆரம்பிச்சிருக்கு. சரி, டொனால்ட் ட்ரம்ப் விஷயத்துக்கு வருவோம். தமிழ் சினிமாவிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் படம் ஃபுல்லா வில்லியாகவே இருக்கும், கடைசியில திருந்தி நல்லவராக மாறிடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டராகவே மாறிட்டாரு டொனால்ட் ட்ரம்ப். இஸ்ரேல் இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு வெறுப்பு முகத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. And you'll see that when you see the agreement, but it's appropriate that we release the agreement. And we did send a copy to Israel, by the way. They've been a good partner. Again, I think they could do better with respect to Hezbollah. I'm not saying they shouldn't protect themselves. I'm saying when 2 drones are shot into the desert and drop harmlessly, you don't have to knock down buildings in Beirut. They could behave better. And frankly, they could do a better job. I love them as a partner. They were terrific. But they could do a much better job with Hezbollah. On that, I don't think they're doing well. And I feel very bad for Lebanon. Lebanon's been, it was a great culture. They had the professors, the doctors, the lawyers. It was an incredible culture, maybe the highest in the Middle East for years and years, centuries. And for the last 50, 60 years, they have been just trashed. They have been living in hell. லெபனான்ல பெரிய அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஏதோ ஒரு ஹெஸ்புல்லாவை சேர்ந்த ஒரு ஆள் இருக்கார் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒட்டுமொத்த அப்பார்ட்மெண்ட்டையாவா அழிப்பாங்க. இதையெல்லாம் இஸ்ரேல் தவிர்த்திருக்கலாம். நெத்தன்யாகுவினுடைய நல்ல நண்பர் தான், ஆனா லெபனான் விஷயத்துல அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லபடியா செயல்பட்டு இருக்கலாம் அப்படின்னு அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டாரு டொனால்ட் ட்ரம்ப். அது மட்டும் இல்ல, அமெரிக்கா இல்லைன்னா இஸ்ரேல் கிடையாது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு பார்த்து நடந்துக்கங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதை விட பெருசா ஒரு பிளேட்டை மாத்தி போட்டிருக்காரு. என்ன தெரியுமா, ஈரான் ஏவுகணைகளை வச்சுக்கிறது அவங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது சுத்தி இருக்கிற நாடுகள்லாம் ஏவுகணை வச்சுக்கலாம், சவுதி அரேபியா ஏவுகணை வச்சுக்கலாம், யுஏஇ ஏவுகணை வச்சுக்கலாம், ஆனா ஈரான் மட்டும் ஏவுகணை வச்சுக்க கூடாதுன்னு சொன்னா அது என்னங்க நியாயம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருக்காரு. இந்த டொனால்ட் ட்ரம்ப் தான் ஈரானுடைய ஏவுகணை திட்டத்தை முற்றிலுமாக அழிப்போம் அப்படின்னு பேசியிருந்தாரு. இப்ப அவரே ஈரான் ஏவுகணை வச்சுக்கலாம், அது அவங்களுடைய உரிமை அப்படின்னு பேசியிருக்காரு. அப்படின்னா எந்த அளவுக்கு சரண்டர் ஆயிருக்காருன்னு பாருங்க டொனால்ட் ட்ரம்ப். So we'll be working on a parallel effort with the Gulf nations to address non-nuclear issues such as the conventional ballistic missiles, which we'll be talking about.
and support. I mean, they have to have some because other people have some. You got to have some. Somebody said you shouldn't give them one. And I have guys. I like some of these guys, but I don't think they're smart. Sir, you shouldn't let them have any missile. I said, well, what am I going to do? Am I going to let Saudi Arabia have missiles, but they can't have them? Yes, sir. Doesn't work that way, you know. It doesn't work that way. And missiles aren't the problem. Missiles they hurt a little location, but they don't blow up the planet. ஈரான் தான் இந்த போர்ல ஜெயிச்சது அப்படின்னு நீங்க சொல்றத நாங்க ஏன் ஏத்துக்கணும் அப்படின்னு சிலருக்கு தோணலாம். ஓகே, நான் சொல்றதை ஏத்துக்க வேணாம். அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப்னுடைய கட்சியான ரிப்பப்ளிக் கட்சி அங்கேயே இந்த குரல்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒப்பந்தத்தின்படி ஈரானுக்கு அதிகமாக அமெரிக்கா கொடுத்துருக்கு. ஆனா அமெரிக்கா ஈரான் கிட்ட இருந்து எதையுமே வாங்கல அல்லது இந்த போரின் மூலமாக சாதிக்கல அப்படிங்கிறது இந்த ஒப்பந்தத்துல தெளிவா தெரியுது. இதுக்கு இத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணி ஒரு போரை நடத்தி அதுல அமெரிக்க ராணுவ வீரர்களால பலி கொடுத்து இஸ்ரேலுக்காக நம்ம ஏன் ஒரு போரை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை டொனால்ட் ட்ரம்ப்னுடைய கட்சிக்காரங்களே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த போர்ல நீங்க என்ன சாதிச்சு கிழிச்சிங்க அப்படிங்கிறத அமெரிக்காவுடைய நாடாளுமன்றத்திலையும் கட்சிக்குள்ளேயும் விளக்கம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இப்ப நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு. சோ எப்படி பார்த்தாலும் ஈரானுடைய கைதான் இந்த போர்ல ஓங்கி இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அடுத்த 60 நாட்கள் இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுக்கு அந்த டிஸ்கஷன் எல்லாம் நடக்க போகுது. அது முக்கியமான டைம் பீரியடு. அதுல என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தியும் தொடர்ந்து நம்ம டிகோட் நிகழ்ச்சியில பார்க்கலாம். அடுத்த வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS, SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.